கொடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் சொன்னா புல்லிங் டவுன் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அரண்களை நிர்மூலமாக்குறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அரண்களை குறித்து அதோடைய காரியங்களை குறித்து உள்ள போகும், உடைப்ப எல்லாத்தையும். ஆமா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொன்னா எல்லாம் ஞாபகத்துக்கு கொள்ளுங்க, உங்க மைண்ட்ல தெளிவு பண்ணிக்கங்க. நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன சொன்னா the purpose of God. ஹல்லேலூயா. தேவனுடைய நோக்கம், திட்டம், இதுதான் என் ஸ்டார்டிங் பாயிண்ட். மற்றது எல்லாம் அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை நிறைவேற்ற கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் ஆரம்பிக்கும் போது கேள்வியோட ஆரம்பிக்கிறேன், so that you understand பண்ணேன். சரிங்களா? ரைட். மேரி gave birth to Jesus. சரிங்களா? ரைட், ஓகே. What is the relationship between Mother Mary and Jesus? According to God, தேவனுடைய பார்வையில மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாள் அவருடைய தாய் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் என்ன உறவு? Jesus is born of spirit, Holy Spirit. அல்ல, உறவு என்னன்னு கேட்டேன். Mary is Jesus child. Jesus child, God's child, okay. Praise the Lord, hallelujah. இயேசுவானவர் இந்த பூமிக்கு வரணும்னா ஞாபகத்துக்கு கொள்ளணும், அவர் எதுல வரணும்? He must have a human person. நல்ல பார்த்துறாதீங்க, இந்த பூமியானது மனுஷர் கொடுக்கப்பட்டதுனாலே கர்த்தர் எதை செய்தாலும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். என்ன செய்வாருன்னு சொன்னா always just through men. அதுக்குதான் ஆண்டவர் வச்சிருக்காங்க, through men. Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மரியாள் என்ன இருக்கிறாங்கன்னு சொன்னா கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வருவதற்கு மரியாள் ஒரு பாத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? இப்ப மரியாள் என்ன பண்ணுகிறாங்க? she is a human. now she wants to play the human side. புரியுங்க? திரும்ப அவங்க வருவதற்கு தேவன் பயன்படுத்துற பாத்திரம். ஆனா மரியாள் என்ன பண்ணுகிறாங்கன்னு சொன்னா நான் தாய் என்கிற எண்ணத்துல அல்லது அந்த ஸ்தானத்துல இயேசுவோட பேசுறாங்க. She is trying to come in. இயேசுவானவர் ஒவ்வொரு முறையும் அவங்க நினைப்பூட்டுறாரு. Praise the Lord, hallelujah. ஒவ்வொரு முறையும் it's not the human side, it's a spiritual side. Praise the Lord. When Christ came to this earth, physical or flesh, the side of it is over. மாம்சத்தின் காரியங்கள் முடிந்து தேவனுடைய பரலோகத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் ஆரம்பம். Praise the Lord. When you are born again, மறுபடி பிறந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய பிள்ளையை பிறந்தேன், இல்ல பிள்ளையை மாறினேன், நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் வேர்ட். The minute that happens in your life, it means you have moved from flesh unto the spirit. Praise the Lord. Year afterwards, God is going to use this vessel for His glory. Praise the Lord. It's very important to understand. அப்போஸ்தலருடைய வாழ்க்கை எடுங்க. Do they have a families? Yes. குடும்பம் இருந்துச்சா? இருந்தது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? They were with Jesus. Praise the Lord. Hallelujah. இயேசு எங்க போறாரு? பேதுருடைய மாமியார போறாங்க. மதர்-in-law. Praise the Lord. அப்படின்னா அர்த்தம். பவுல் எழுதுறாரு, அப்போஸ்தலர்கள் என் சகோதரர்கள் தன்னுடைய மனைவி இது சகோதரிகளை கூட்டி போகிறது போல நானும் கூட்டிட்டு போவது எனக்கு அதிகாரம் இல்லையோ? That means what? They are married, they had children, but the Bible does not record that. Praise the Lord. It never recorded it. Old Testament, New Testament, it never recorded. It recorded the vessel which God used. Praise the Lord. தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் மாத்திரம் தான் இடம்பெறுகிறது. Praise the Lord. Because from the physical nature it's moved into the spiritual nature. Praise the Lord. இப்போ நாமும் மாறும். ஆமென். வாசிக்கலாம் வசனம் இதற்கு பார்ப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வந்து, ஆனா அதுல 1-2 தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனுடைய அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவர் எழுதி கொடுக்கிறார். சரிங்களா? இப்ப நம்ம வந்து மெயினா வந்து நான் ஃபர்ஸ்ட்ல தான் எடுக்கிறேன். மற்றதெல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. பட் டச் பண்ண எல்லாத்தையும் ஸோ மேய்க்கிறது சொல்றேன். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவராய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ என்ன எடுத்துப்பாங்க செகண்ட் செஷன்ல ஆயுதங்கள். சரிங்களா? இப்ப நான் எடுக்கிறதுனா அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு. அப்ப என்ன சொன்னேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட வார்ஃபேர் அரண்களை நிர்மூலமாக்கணும். சரிங்களா? அரண்களை நிர்மூலமாக்கணும். இந்த அரண்கள் போறதுக்கு முன்பாக நான் காமிக்கிறேன் என்னச்சுன்னா, அடுத்த வருஷம் வாசிக்கும் போது அந்த போராயுதங்களை என்ன செய்யறேன்? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. அரண்கள் என்னன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் இருக்கிற அரண்கள். நம்ம பேசுற அரண்கள். We are not talking about everything. No. We are talking about the stronghold. When we say stronghold, it means that which works against the knowledge of God. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதம் அப்படின்னா தேவனை அறிய முடியாதபடிக்கு புரிஞ்சுக்கணும். தேவனை அறிய கூடாதபடிக்கு, தேவனத்தை கிட்டி சேரக்கூடாதபடிக்கு இந்த அரண்கள் உங்களை என்ன பண்ண சொன்னா என்ன சொல்றது, தடுத்து நிறுத்தி வச்சிருக்கும். இதுல என்ன பிரச்சனைனா இந்த அரண் கட்டினதே நான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் கட்டினதுனால என்ன ஆகும் சொன்னா அது அரணா எனக்கு தெரியாது. எனக்கு அது அரணாவே தெரியாது. ஏன்னா கட்டினது நான் தானே. அது என் பாதுகாப்பா இருக்கும். I feel it is my protection. ஏன்னா அரண் மீன்ஸ் இது ஸ்ட்ராங் ஹோல்ட். ஞாபகம் வச்சுங்க, ஒரு டவர் கட்டிருக்கு, இது பெரிய என்ன சொல்றது அரண்மனை சுத்தி இருக்கு பாருங்க. அதான் உள்ள யாரும் வரவே போக முடியாது, கேட் இருக்கும், அது காவலாளிகள் இருப்பாங்க பாருங்க, அதுதான் அரண். ஞாபகம் வச்சுங்க, அதுதான் ஃபோர்ட்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுங்க. இப்ப கட்டினது யாரு? நான். இப்ப லாக் பண்ணிட்டேன். சரியா? இப்ப லாக் பண்ணிட்டேன். எதுக்குன்னா எனக்கு ப்ரொடெக்ஷனே என்ன வச்சுக்கோ. இப்ப புதுசா யாரும் வராங்க, இப்ப கோட்டையில இருந்து பாக்குறாங்க, ஒரு ஆர்மி வருதுன்னு வச்சுக்கோ, கோட்டையில இருந்து பாக்குறாங்க, என்ன நினைப்பாங்க? இமிடியேட்டா ஒரு ரியாக்ஷன். ஒரு ஆர்மி வருது, கோட்டையில இருந்து பாக்குறாங்க, உடனே என்ன ரியாக்ஷன்? எல்லாம் போடு, திறக்காது, எல்லாம் டைட்டன் பண்ணி கால போடு, அக்க போடு. பிகாஸ் இட்ஸ் ஃபாரின். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கட்டினது யாரு? மறந்துடாதீங்க. கட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? நான் எதை கட்டுவேன்? எனக்கு பிரியமா இருக்கதான் கட்டுவேன். கிளியரா? இப்போ வரது யாரு? நான் கட்டினது இல்ல, எனக்கு தெரிஞ்சது இல்ல. உடனே எனக்கு என்ன வரும்? வந்து பயம் வரும். இமீடியட்லி என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அந்த ஆர்மி என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவு. ஏன்னா இந்த கோட்டை கட்டி வச்சிருக்கிற எனக்கு நன்மை சொல்லி கட்டி வச்சது என்னை அழிக்கிறதுனே எனக்கு தெரியல. I don't know the stronghold which I built. அதை புரிஞ்சுக்கணும். தீமைக்கு ஒரு நாள் நம்ம கட்ட மாட்டோம். நம்ம எதை கட்டினாலும் நமக்கு தான், நன்மைக்கு தான் கட்டுவோம். ஆனா what we did not know, எனக்கு மூல அறிவுல கட்டணும்.
நான் பார்க்கிறதை வைத்து, உணர்கிறதை வைத்து, கேட்கிறதை வைத்து, நான் நடக்கிறதை வைத்து, நான் சிந்திக்கிறதை வைத்து நான் அரண் கட்டிட்டேன். ஸ்தோத்திரம். இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த அரண் வந்து கட்டாயிடுச்சு. இப்போ தேவனை அறிகிற அறிவு வரும் பொழுது என்ன பண்றேன்? வராதபடிக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க உங்களுக்கு புரியுறதுக்கு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு பெரிய காரியம் தெரியுமா? ஆமா, யாருமே ஃபர்ஸ்ட் டைம் சொன்னோன்னே ஏற்றுக்க மாட்டீங்க, சரியா? ஏன்னா that is how it is. That's how the life goes. சரிங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா இப்ப நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாருமே இயேசு ஏற்றுவாங்க. இப்ப இயேசுவை ஏற்றுக்கிட்டா நான் என்ன செய்யணும்? எல்லாம் follow Jesus. அது ஓகே. என்ன செய்யணும்? நானு பழசு அப்படி எடுங்க, பழசு புதுசு வச்சுங்க. அப்ப என்ன செய்யணும்? நானு அப்ப என்ன நடக்குதுங்க? உடைக்கணுமா? ஜாதி, மதம், என் வாழ்க்கை, என்னுடைய பழக்க வழக்கம், அப்ப என்ன எடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்? உடைக்கணும். Praise the Lord. You have to give it away. There's something called pride in me. எனக்குள்ள ஒரு பெருமை இருக்கு தெரியுமா? There's something called dignity in me. நான் யார் தெரியுமா? Praise the Lord. இப்போ இதெல்லாம் யார் கட்டது? மரியாதை வாசல் மீதியா இல்ல, யார் கட்டுறது? இப்ப இயேசு வராரு, கிறிஸ்துவை அறிகிற, தேவனை அறிகிற அறிவு உள்ள வந்து என்ன பண்ணுவேன்? அதனால நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்துல நமக்கு வர ப்ராப்ளம் தெரியுமா? I pray a lot. Because of my mindset, I cannot have a breakthrough. Because I don't allow. நான் ஜெபம் பண்ணுவேன், நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா ஜெபம் பண்றேன், உண்மை போலன்னு சொல்லுவேன். ஆனா என் மனநிலையானது டிக்னிட்டி, ஆனர், பிரைட், இதெல்லாம் போட்டுக்க லைன் அப் பண்ணுவேன். எல்லாம் இருக்குது. இப்படி இப்படி இப்படின்னு ஏற்கனவே வச்சிருக்கிறேன். என்ன பண்ண மாட்டேன்? இறங்க மாட்டேன். This is a problem now. அதுதான் சொல்றாரு, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். அப்படின்னா என்னன்னா, எதெல்லாம் என் பாதுகாப்பு, எதெல்லாம் எனக்கு இருக்கணும், எதெல்லாம் எனக்கு மரியாதை, எதெல்லாம் அது, எதெல்லாம் எனக்கு இது என்று சொல்றோம் பாருங்க, எல்லாம் உடைக்க வேண்டிய நிலையில வந்து இருக்கிறோம். ஏன்னா சிலுவையில தொங்கினவர் ஒரு வஸ்திரமும் இல்லாமல் அங்கே தொங்கினார். நத்திங் நத்திங் நத்திங். ஞாபகம், கிறிஸ்துவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணாங்களா? கிறிஸ்துவோட கூட சிலுவையில அறையப்பட்டனர். They are crucified with Christ. How was he crucified? Naked, nothing. Now if I'm crucified means nothing for me. There can be no covering. I cannot hold back anything because I'm crucified. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளும், passions and desires, lust எடுக்காதீங்க, அதை விட்டுடுவோம். அதையும் நீங்க எடுத்துக்கலாம், வேண்டாம், பட் அதை விட்டுடுவோம். Passions and desires, your passions and desires, because I cannot have any. I cannot have any. நான் ஒன்றை வைக்க முடியாது. ஏன்னா வருகிறவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாமாய் இருக்கிறார். He fills everything, therefore I have to keep everything empty. If I don't keep things empty, நான் அதை வெறுமையாக்கவில்லை என்று சொன்னால் அவரை நிரப்ப முடியாது. அவர் நிரப்பாவிட்டால் அவரை நான் வெளிப்படுத்த முடியாது. Praise the Lord. Oh, shut up. There's nothing called good and bad.
நன்மை தீமை இல்ல, எல்லாவற்றையும் கிறிஸ்துவை உள்ள வரும்போது there's nothing for you. There's nothing for you. என்னுடையது சொல்வதற்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. Praise the Lord. ஏன் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஏன் எப்படி? That's not love. That's never love. ஜாக்கிரதையா இருங்க. ஏன் நம்மள அறியாம இதெல்லாம் வந்து அறியல. ஏன்னா that's so powerful. If he says to move, you move. As if he says to stay. போ. உட்கார். வெளில தரையில தான் உட்கார வச்சா அந்த அவங்க எல்லாம் மேல உட்கார வச்சுட்டு என்ன தரையில உட்கார வச்சீங்க. நோ, தரையில உட்கார. ஹல்லேலூயா. மேல ராஜாவோட உட்கார வச்சாங்க. தெரியுமா நான் எங்க உட்கார்ந்தேன் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா? நோ உட்காரு. ஹல்லேலூயா. ஏன்னா what he says, that's what I will do. Praise the Lord. I have nothing in my life. இந்த இடத்துக்கு வந்தே ஆகும். இது வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி இல்ல. It is not as I'm telling you. If you are not able to come there, you will never see the glory. God cannot use you. தேவன் உங்களை மகிமை காண முடியாது, கர்த்தரை பயன்படுத்த முடியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பரலோகம் போறது வந்து என்ன பண்றது நிறைய வந்து என்ன சொல்ல, அது ஒரு ஐடியலா மாறிச்சு. Going to heaven. See, going to heaven is not your focus. Finishing your work on this earth, he will receive you in glory. பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அவர் உங்களை மகிமையிலே எடுத்துக் கொள்வார். Praise the Lord. It's not going to glory. அப்படியே ஹெவனுக்கு போயிடலாம். இன்னைக்கு ஐடியல் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நிறைய நான் இதை செய்யக்கூடாது, கான்செப்ட் அது God never spoke on those areas. அவர் என்ன சொன்னாரு? என்னை பின்பற்று. என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, we want to keep ourselves holy. You cannot keep yourself holy. You follow him, you will be holy. ஏன்னா his path is holy. அவருடைய வசனங்கள் சத்தியம், அவருடைய வார்த்தைகள் சத்தியம், அவருடைய அபிஷேகம் சத்தியம், அவருடைய என்ன சொல்றது வல்லமை சத்தியம். அதுல அசுத்தம் இருக்கவே. Praise the Lord. You don't try things, you just follow him. Simple. In everything, just follow him. Praise the Lord. அப்ப இந்த அறங்கள் என்ன பண்றோம்னு சொன்னா, நம்மள என்ன பண்ண முடியல, தேவனை அறிகிற அறிவுல நம்ம விடாது. Praise the Lord. A stronghold. அரண் என்பது எடுத்துக்கோங்க. அரண் என்பது நாம் அடிமைத்தனத்தில் சிறைப்பட்டிருக்கும் ஒரு பகுதியாகும். இப்ப இந்த அரண் சொல்லும்போது வச்சுங்க, I'll be giving unto the Lord. ஒரு ஏரியால பார்த்து ஃப்ரீயா இருக்கும். எங்க வந்து மாற்றம் தெரியுமா? There are areas we close up. இந்த ஏரியால நம்ம நல்லா இருக்கிறதுனால ஏமாத்தும், நம்மளே ஏமாத்திக்கும். அப்படியே எல்லாமே கொடுத்துட்டேன். ஈசாக்கா கேட்கும் போதுதான் தெரியும் இயேசுவா ஈசாக்கா. அது வரைக்கும் தெரியும். அது வரைக்கும் எப்படி இருந்தா எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். கர்த்தர் நல்லவர். அப்ப இது என்ன சொன்னா, இது வந்து அடிமைத்தனம். நல்ல அந்த அடிமைத்தனத்தை வார்த்தை பயன்படுத்த விரும்புறேன். அடிமைத்தனம் எல்லாம் புரிஞ்சுக்கீங்க. அப்படி என்ன ஒண்ணா, அந்த ஏரியாவை தொட்டா நீங்களா இருக்க மாட்டீங்க. ஒன்ஸ் யூ டச் அந்த ஏரியா தொட்ட உடனே உங்க கேரக்டர், உங்களுடைய டிக்னிட்டி, உங்களுடைய இது என்ன சொல்றது எல்லாம் மாறும். இந்த இடத்துல வந்தா அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. சொல்லலாம். ஆமா, அது வரைக்கும் you're so sweet, you're so nice. ஆமா, அப்போ என்ன அர்த்தம் சொன்னா, பிசாசு உங்களை அடிமையா வச்சிருக்கான். அவன் எப்ப வேணுமோ இந்த we are taking the dog for a walk, chain இருக்கும், chains. The dog can think okay it's free, but actually no. எவ்வளவு வரைக்கும் அதுக்கு புரியுமே, செயின்
the same way பிசாசு என்ன பண்ணுவானா உங்களை ஃப்ரீயா விட்டுருப்பான். நீங்க நினைச்சிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறேன், கர்த்தருக்குள்ள போகிறேன் எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா அவனுக்கு எப்போ வேணுமோ செயினை பிடிச்சானா போதும், அவ்வளவுதான். யூ கேனாட் கோ ஃபர்தர். அதான் அரண். சிறைப்பட்டு இருக்கும், அடிமைகளா இருக்கும். தாட் வந்தா போதும், அந்த பர்சனை பார்த்தா போதும், இந்த சூழ்நிலை வந்தா போதும். ஏன்னா இந்த அரண் எப்படி கட்டி வச்சிருக்கிறேன்னா, எனக்கு எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். எல்லாம் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. இதான் மனநிலை. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய அரண் மைண்ட் செட். வென் ஒரு சின்ன காரியங்கள் அப்படி மாறும் போது முடியாது. சோ அவன் என்ன பண்ணணும்? ஆண்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க, இல்ல ஊழியத்துல இருக்கிறீங்க, இல்ல தேவனுக்கு பிரியமா போறீங்க, கர்த்தர் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னா அவன் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு பகுதி, எந்த பகுதி அதை இழுத்தா போதும், அதை டச் பண்ணா போதும், you will be distracted fully. complete distraction. இப்ப என்ன ஆயிரும்னா, அது வரைக்கும் நான் பண்ண ஜெபம், அது வரைக்கும் நான் எல்லாம் பண்ணது எல்லாமே ஒரு நிமிஷத்துலயே அப்படியே குறைஞ்சு போயிடும். அப்போ நான் ஜெபம் பண்றது நல்லது. Yes, I have to pray. But what should I pray for? To break the strongholds. As you grow up, நல்லா புரிஞ்சுக்கணும். God எல்லாமே வந்து அப்படியே 100% காமிக்க மாட்டார் உங்களுக்கு. நீங்க எழும்ப 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 கர்த்தர் காமிச்சுக்கிட்டே இருப்பார், நிறுத்த மாட்டாரு. என்ன சொல்றேன்னா, எவ்வளவு சீக்கிரமாய் கீழ்படுகிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களை எழுப்பிக்கிட்டே இருப்பார். ஏன்னா நெறிந்த நாங்களே முறியாதவர், மங்கி எரிதிரிய அணைய மாட்டார். கறவ ஆடுகளை எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும், கறவ ஆடுகளை எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பலவீன ஆடுகளை எப்படி நடத்தணும் தெரியும், குட்டி ஆடுகளை எப்படி நடத்தணும் தெரியும். புரியுதா? இப்ப நீங்க இத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டோம், இன்னும் நான் வந்து I want to be like a child. That's your problem. Praise the Lord. Because you are a child, we only tell them what they can understand. சொல்ல மாட்டோம். As a grown up, praise the Lord. எழும்ப 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 என்ன பண்ணுவோம்? அப்ப நான் என்ன பண்றோம்? எழும்பணும். அப்ப நான் எழும்புறதுக்கு என்ன செய்யறோம்? ஜெபம் மாத்திரம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், அரண்களை மந்திராதீங்க. நீங்க உங்க மெச்சூரிட்டி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய அந்த முதிர்ச்சிக்கு போகணும்னா நீங்க கட்டி இருக்கிற அரண்களை, கட்ட விட்டு அரண்களை உடைக்கணும். இது உடையாம மேல போகவே ஸ்தோத்திரம். அடுத்தது அரண்களை பற்றி சொல்லும் பொழுது, சத்தியத்துக்கு முரணாக ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சிந்திக்குமாறு எதிரி நம்மை தூண்டுகிறார். சத்தியத்திற்கு முரணாக, ஏன் நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதம். சத்தியத்துக்கு முரணான ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சிந்திக்குமாறு எதிரி நம்மை தூண்டுகிறார். Our thinking is caused by the enemy to think in a certain way contrary to the truth. Our thinking is caused by the enemy to think in a certain way contrary to the truth. சத்தியத்திற்கு முரணாக நாம் சிந்திக்கும்படி ஒரு காரியத்தை கொடுத்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம சுத்தி இருக்கிறவங்க, ஏமாத்துறவங்க, பொய் சொல்றவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சுத்தி, சரியா? இப்ப உடனே என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு அரணை கட்டணும், சரியா? அப்ப அரணை கட்டும் போது ஒண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, இப்படி யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கவே, இது ஒரு அரணை. இன்னொன்னு, இவனுங்க போய் பேசுறாங்க, ஸோ இவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்காவா நம்ம பிளான் பண்ணி செய்யணும். ஏன்னா இவனுக்கிட்ட பொழைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இப்படிதான் இருக்கணும். இது ஒண்ணு கட்டலாம். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இவனுக்கு வேண்டவே வேண்டாம், இவனுக்கு மட்டும் நம்ம நம்ம போயிடலாம் தானே. இப்ப என்ன பண்றோம்னா, ஆல் தீஸ் திங்ஸ் வந்து ஆண்டவரே கிடையாது, நத்திங் இஸ் காட், பட் நீங்க கட்ட ஆரம்பிச்சீங்க. இப்ப அந்த இடத்துல அவன் என்ன பண்ண வச்சு அவங்க சிந்திக்க வைத்தா, சத்தியத்துக்கு விரோதம் அப்படின்னா நீங்களே உங்களை காப்பாற்றும்படிக்கு
டு சேவ் யுவர்செல்ஃப் நீங்கள் என்ன பண்றீங்க? இது வந்து என்னமோ தேவ ஞானம் என்று நினைத்து உங்க ஞானத்தை பயன்படுத்துறீங்க. What we don't do, we don't go back to God. அன்றைய இப்படிப்பட்ட மத்தியில் ஏன்னா அவர் சொல்றாரு, மாறுபாடும் கோணலுமான சந்ததி மத்தியில் சுடர்விடும் வெளிச்சங்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். We have to go back. எப்படி இருக்கிறது இந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும்? Praise the Lord. Amen. Hallelujah. Christ came here. கிறிஸ்துவானவர் பூமியிலே வந்து என்ன பண்ணாரு? பரிசுத்தமாய் ஜீவித்தார். He came down as a man, as a human. வந்து இருந்தார். அவர் வந்து இருந்ததுல என்ன காமிக்கிறாரு? You can live godly in this ungodly world. தெய்வமற்ற அல்லது தேவனுக்கு முரணாய் இருக்கிற இந்த உலகத்துல தேவனுக்காக உங்களாலே வாழ முடியும். ஓ ஷாதகலாபாக்க. ஓ glory 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 to God. அப்ப அவன் என்ன பண்றான்? தூண்டுறான். நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த wrong pattern of thinkingல உள்ள போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? சிறைப்பட்டு போயிடும். அதான் பிரச்சனை. ஏன் இப்ப என்ன தெரியுமா ஆகும்? பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க மேல ஃபுல்லா மண்டே போட்டோம், ஃபுல்லா பட்டாச்சு. இப்ப என்ன ஆகும்? பிள்ளைங்களுக்கு எதுவும் ஒண்ணுன்னா அவன் இங்க ஆடிடும், அங்க விசுவாசம் வராது, ஆண்டவர் வராது, எதுவுமே வராது. இப்ப என்ன ஆயிடுது? ஸ்லோலி ரீசெண்டா ஒரு காரியம் அது நடந்துட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துல அந்த பிள்ளை தேவனை அறியாத ஒரு சகோதரன் திருந்தியாச்சு. ஒரே பிள்ளை. இப்ப என்ன டிசிஷன்? தேவன் இல்லை, யாருக்கு முக்கியம்? இதான் கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு யாரு இருக்கா? ஆபிரகாம் தானே கேட்டா, ஆண்டவரே இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு பிள்ளை இல்லையே, எலியேசர் தானே என்னுடைய வாரிசு, எனக்கு என்ன தட்டுவீர்? அவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு ஒண்ணுமே நீ கொடுக்கலன்ற மாதிரி சொல்றான். எதை? அவ்வளவோ சொத்து, பூமி தாங்கக்கூடிய சொத்து இருக்கும் போது அதான் சிறைப்பட்டு போகிறது. He was not able to see the goodness of God. தேவனுடைய நன்மை பார்க்கல, தனக்கு என்ன வேணும். And he made the big mistake of Ishmael. என்னைக்கு when you crave for things, எனக்கு என்ன என்ற இடத்துல நிற்கும் பொழுது எப்பொழுதுமே தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் காரியத்தை செய்வீங்க. ஏன்னா he gives you a wrong thinking. உன் சொத்துக்கு வாரிசை நான் தேடல. ஆபிரகாமே, நீ வந்து சொத்தை உண்டாக்கி இங்க பெரிய ஐஸ்வர்யா வைக்கிறதுக்கு நான் வைக்கல. That's not your destiny. I call you to be a father of nations. அதுதான் பேசிக். நான் என்னுடைய அழைப்பு, என் தெரிந்து கொள்ளுதல் இன்னதென்று நான் அறியாமல் வாழும் போது I get into all wrong pattern. எல்லாம் என்ன சொல்ற பிசாசு வைக்கிற எதிர தேவனுடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு எதிரான எல்லா அரங்கங்களை கட்டி வச்சுக்கணும். யோசிப்பாங்க. God said, நீ வா, ஒரு ஆசீர்வதிக்கிறேன், ஒரு பெரிய அவர்கிட்ட கேட்கிறான், நீ என்ன கொடுத்தீங்க? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை வச்சுட்டு. அப்போ அவன் ஹார்ட் எங்க இருந்தது? Praise the Lord. See, these are all the things you have to work on. Where's your heart? See, அடிமை. அதனாலதான் அவனுக்கு என்ன பண்ணல? He did not wait for God. சாரோடைய சத்தத்தை கேட்கலாம். தேவ சத்தம் கேட்க முடியாது. ஏன்னா அது தேவனுடைய காரியமே இல்ல. புரிஞ்சுக்கீங்க? Because it was yours. உன் சித்தம், உன்னுடைய ஆசை, உன்னுடையது. இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இப்படியா இருப்பேன், நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி ஆண்டு ஊழியம் செய்யணும். It was never God. It was always you.
Praise the Lord. You never understood your purpose. வளைப்பு என்ன? நீ இழுத்து பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் உட்காந்துட்டு இருக்காங்க. கேட்டா எல்லாத்தையும் மாத்துவாங்க. Praise the Lord. Arise. Arise. Praise the Lord. உங்களை சிறை வைத்திருக்கும் அறையை திறக்கும் சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா சிறைப்பட்டு போனதே நீங்க தான். You better lock the door. புரிஞ்சுதா? நீங்க உள்ள போய் லாக் பண்ணிட்டீங்க. Nobody can help you because the key is with you. வெளியே தூக்கி போட முடியாது. நீங்க தான் திறந்து வரணும். இன்னும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. பூட்டின அறைக்குள்ள அவரால் வர முடியும். அவர் ஒருவர் வந்து உதவி செய்யும். நீங்களா திறந்து வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி பண்ணுங்க. ஏன்னா you will not lose space. ஓடலாம். ஏன் தெரியுமா? கட்டினது நீங்க, உள்ள போய் சொகுசா வாழ்றேன்னு சொல்லி வாழ்றது நீங்க. எப்படி வெளியே வருவீங்க? புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். இது வந்து எனக்கு வந்து இன்னொருத்த கட்டியிருந்தா வெளியே வந்திருப்பேன். இதுதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அரணை இன்னொருத்த கட்டியிருந்தா நான் வந்திருப்பேன். ஏன்னா எனக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னு இருப்பேன். இது இன்னொருத்த கேள்வி. இப்ப என்ன ஆச்சுன்னா சாமி அனுப்பிச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவரா இருக்காரு. இந்த மனநிலை என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு you must understand. உங்கள் மனநிலை என்பது நான் போனோம். I think the first speaker சொன்னேன். நீங்கள் அந்த எண்ணங்களை எவ்வாறு கையாளுறது. ஏன்னா மனதுல வந்து அவ்வளோ கைண்ட் ஆஃப் வரும். உங்க நினைவுகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உணர்ச்சிகள் உருவாகிறது தான் உங்க மைண்டு. இப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் வச்சு எப்படி வந்து கையாளுறீங்க, அதுதான் உங்க மனநிலை, மைண்ட் செட். ஓகே, how you இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணத வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணீங்க. இப்ப நீங்க ரூம் கட்டிட்டு சாவி பூட்டியாச்சு. மொத்தம் உள்ள வரக்கூடாது. நீங்களே வெளியே போக முடியாது, தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ மைண்ட் செட் மனநிலை சரியா இல்லைன்னா you cannot make the right decisions. சரியான தீர்மானம் எடுக்க குழப்பம் ஏன் தெரியுமா? மனநிலை சரி கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise the Lord. Glory to God. இது ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் வாங்குறேன். அப்ப ஆண்டவர் கொடுத்துட்டு நான் போறேன், வாங்க கடைக்கு போறேன். அப்ப எல்லாரும் ஒன்னொன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஜாப் பண்ண உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்ப நான் போய் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட எடுத்த வண்டி வந்து ஃபாரஸ்ட் சாம்பியன் சொல்லிட்டு பஜாஜ் ஃபாரஸ்ட் சாம்பியன். அது ஆர்டர் கொடுத்தாரு. அதுதான் அவ்வளோ சமாதானம் மஞ்சள் போய் எடுத்துட்டேன். போய் பே பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அப்ப என் ஃப்ரெண்ட பார்த்தேன். நான் வண்டி எடுத்தேன் அப்படின்னேன். என்ன வண்டினா பஜாஜ் ஃபாரஸ்ட் சாம்பியன் சொன்னேன். ஏய், அது ஃபெயிலியர் மாடல் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஆடிச்சு. ஏன்னா நமக்கு தெரியாது, இவனுங்கெல்லாம் வண்டியெல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறவங்க. இப்ப இவங்க சொன்னவன என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நான் சொல்லிட்டு பே பண்ணியாச்சு. எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு ஜெபம், அண்டவரே அப்படி இப்படி. இப்ப என்ன ஆயிடுதுன்னா ஐம் கன்ஃபியூஸ்ட். கர்த்தர் நடத்த சொல்லி கேட்டேன். கர்த்தர் நடத்தினாரு, அழகா காமிக்கிறாரு. அவ்வளோ தெளிவு எனக்கு பார்க்கும்போது புரியுது. அதுலயும் எந்த வண்டி எடுக்கணும் லைனா வச்சிருப்பாங்க ஷோரூம்ல. அப்பெல்லாம் வந்து நம்பர் கிடைக்கும், தெரியும். நம்பர்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு சூஸ். கலர் நீங்க சூஸ் பண்ணணும், வெஹிக்கிள் சூஸ் பண்ணணும். நான் போறேன். அப்ப போறேன்னு சொல்லிட்டு இது என்ன, இது என்ன, அது என்ன இப்படி கூட பார்க்க கூட இல்லை. எஸ் ஓகே, இதான் இது கொடுத்துருங்க சார். வேற எதாவது பார்க்குறேன், இந்த கலர் கொடுத்துருங்க. அப்போ அவ்வளோதெல்லாம் இருந்தேன். இதுதான் சொல்றது. அப்போ பிரச்சனை என்னன்னா என் மனநிலை. என்ன மனநிலை? கர்த்தர் சொன்னாரு. அப்ப என் மனநிலை நடக்கணும். அவர் பெஸ்ட் தான் சூஸ் பண்ணி நிக்கணும்னா இல்லையா? ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்ட உடனே இப்ப என்னாச்சு? ஆமா, that bike was with me for more than 14 years. 85 kilometers bro.
ஒரு நாள் கூட அந்த வண்டி எனக்கு ப்ராப்ளம் கொடுத்ததே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, அது சம்பாதிச்சு கொடுத்த மாதிரி அவ்வளவு சம்பாதிச்சு. Because it was 85 kilometers, I travel like anything that right. Praise the Lord. ஏன் நான் சொல்றேன் உங்களுக்குன்னா, மனநிலை. See, I learned all these things. அவ்வளவு prayer, not few hours தான், hours of prayer. திரும்ப உங்களுக்கு சொல்றேன், hours of prayer, hours of reading the word. I'm not bragging, I'm trying to tell you, புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா மைண்ட் செட், ஏன்னா நம்முடைய மைண்ட் செட் என்ன, ப்ரே பண்ணிட்டு இருக்கிறதா, வேதத்தை வாசிக்கிறதுனால, அல்லது என்ன சொல்றது டங்ஸ் இல்லைன்னா மினிஸ்ட்ரி பண்றதுனால நம்ம என்ன பண்றோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நோ, நாட். பிரைஸ் தி லார்ட். நேத்து தினத்துல கூட பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த பாயிண்ட், நல்ல பாயிண்ட் வந்துச்சு. நிறைய காரியங்கள் என்ன பண்றோம்னா நம்முடைய திருப்திக்கு பண்றோம், ஆனா ஆண்டவர் பேர் சொல்றோம். வேதத்தை வாசிக்கிறது, ஜெபம் பண்றது. இப்ப வந்து மார்னிங் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஓகே, மார்னிங் ஆனா ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், ப்ரே பண்ணிடணும், எல்லாம் முடிச்சு. நீங்க பாத்துருக்கீங்களா, அது முடிச்ச உடனே என்னமோ ஒரு டியூட்டி முடிச்ச மாதிரி இருக்கும். சண்டே சர்வீஸ் முடிச்ச உடனே ஒரு டியூட்டி முடிச்ச மாதிரி பாத்துருக்கீங்களா, என்ன ஒரு கடமை. அதுக்கப்புறம் என்னமோ நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இது முடிஞ்சிருச்சு. பிரேக் டைம் வரைக்கும் காட் டைம். ஏன் நம்ம இல்லை என்ன தெரியுதுன்னா, you are 24/7. Every step of mine, என்னுடைய ஒவ்வொரு நடையும் கர்த்தரால் உறுதிப்படப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட என்னை நடத்துறதுக்கு என்னோடு கூட இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. அப்போ என்னுடைய மைண்ட் செட், மனநிலை சரியா இருந்தால்தான் என்னுடைய தீர்மானம் தெளிவாய் இருக்கும். என் தீர்மானம் தெளிவாய் இருந்தால்தான் நான் வேகமாய் ஓட முடியும். நான் வேகமாய் ஓடினால்தான் என் ஓட்டத்தை ஜெயமாய் முடியும். என காலங்கள் மிஸ் பண்ண மாட்டேன். I'll be running with time. Praise the Lord. I'll be ahead of it. என் சத்துரு வருவதற்கு முன்பே நான் எல்லாம் ஆயத்தமாயிருப்பேன். Praise the Lord. Hallelujah. கடைசிக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There are 4 things which he uses. 4 காரியம் மைண்ட்ல யூஸ் பண்ற 4 காரியம் ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1, பயம், ஃபியர். இந்த பயமானது என்ன பண்ணுச்சுன்னா நமக்குள்ள ஒரு என்ன சொல்ற அங்கலாய்ப்பை கொடுத்து நம்ம முன்னேற்றத்தை கூடாது. ஃபியர் will never allow. இப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ, என்ன நடக்கும் தெரியாது எனக்கு, இப்படியே சொல்லி 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 கால வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த மைண்ட் என்ன பண்ணாலும் சொல்லிடுறேன், பயம் இருக்குது, எனக்கு பயம் இருக்குது. நான் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா, பயம் கால வைக்க மாட்டேன். இப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா, ஆண்டவர் இறங்கி வரணும். கர்த்தர் தூதனை யாரு நம்ம லோத்துக்கு போய் முடிச்சு இந்த மாதிரி ஆண்டவர் வரணும். இந்த காலத்துல தெரியல எனக்கு. Praise the Lord. So let me not comment. இது ஏன் வந்து நான் ஞாபகம், it's not out of love for God, it's out of fear. Amen. It's the Lord. இந்த fear வந்து பயங்கர anxiety கிரியேட் பண்ணும். அது ஒரு நிமிஷத்துல உங்களை இந்த fear ஒரு நிமிஷத்துல பண்ணிடும். அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இது இந்த பயத்துக்கு ஏற்ப உங்களுடைய எண்ணங்களை செயல்பட்டு நீங்க மனநிலையை கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது. எனக்கு கற்றுக் கொடுத்தது வாலிபத்தில் தான். யோர்தானிலே ஆசாரியருடைய கால்கள் பட்ட மாத்திரத்தை யோர்தான் கூவேலாயிருக்கிறது. சொன்னது அதுதான். இக்காலம் அது இருபுறமும் கரை புரண்டு ஓடுச்சு. காலம் இதே என்னுடைய டீச்சிங். எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு go forward. பேதுரு, தேவரீர் நீரே ஆனால் என்னை வர சொல்லும், அவ்வளவுதான். ஆனா காற்றையும் கொந்தளிக்க கடலை பார்த்தப்போ பார்க்காதீங்க. Don't try to, the fear இருக்கிறதுனால என்ன பண்ணிடாதீங்க, நீங்களே இன்னொன்னு கேட்காதீங்க. நம்பர் 2, கன்ஃபியூஷன், குழப்பத்தை உண்டாகும். இந்த குழப்பம் என்ன பண்ணுதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க,
டபுள் மைண்ட். இருமனம் உள்ளவன் அவன் என்ன பண்ண முடியாது, நிலையற்றவனா இருக்கிறான். அவன் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அவன் தேவனிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக் கொள்ள முடியாது. Why? Because confusion. Confusion எப்போ வருது தெரியுமா? When no trust. அப்போ என்கிட்ட குழப்பத்தை வருதுன்னா என்ன இருக்குன்னா, எனக்கு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் தானே ஓபன் பண்ணோம், டோரை ஓபன் பண்ணோம். இப்ப டோரை ஓபன் பண்ண பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? தட் பி கன்ஃபியூஷன். இப்ப என்ன பண்ணுவேன், இது ஒரு மாதிரி கேட்பேன். அவன் 2 வாட்டி கேட்டு வேலை செஞ்சுட்டான், அது ஓகே. நம்ம 10 வாட்டி கூட கேட்டுட்டே இருப்போம். ஏன்னா நம்ம கேட்கறது சொல்லணும்ல. So confusion is because lack of trust. நம்பிக்கை இல்லாதது. நான் தான் ஜெபம் பண்றேன், நீங்க தான், உங்க விருப்பம், உங்க சித்தம், நீங்க என்ன நடத்துங்க, எல்லாம் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டாங்க. அப்போ யார் நடத்த முடியும்? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அவைகளை பின்னால் வரும். அந்நிய சத்தத்துக்கு அவைகள் என்ன பண்ணுது? செவி கொடு. அப்ப அந்நிய சத்தத்துக்கு நான் எப்படி செவி கொடுப்பேன்? Your faith system. Praise the Lord. Work your faith system. நான் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு, தேவ தூதன் இருக்கிறாங்க, என்னை நடத்த என்னோடு பேசுறதுக்கு அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது அந்நிய சத்தம் எப்படி எனக்கு வர முடியும்? You must speak. அந்நிய சத்தம் ஓடும், ஏன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். The confusion is because lack of trust. Praise the Lord. என்ன ஆகுமோ? What will happen tomorrow? What's my future? வாழும் தேன் ஓடுகிற தேசம் நல்லா இருக்குது கேட்க, பட் எங்க இருக்குது? எப்ப பார்ப்பேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கன்ஃபியூஷன், டபுள் மைண்டட்னஸ் அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ். குழப்பம் வந்தாமே உட்கார முடியாது, அது ஆட்டோமேட்டிக். ஸோ ரெஸ்ட்லெஸ் ஆகுறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க, கன்ஃபியூஷன் இருக்குன்னு அர்த்தம். கன்ஃபியூஷன் ஏன் இருக்குன்னா லேக் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ கெட் பேக் டு காட், ஜஸ்ட் சரண்டர் டு காட். சிம்பிள். வாட் ஐ ஃபவுண்ட் இஸ், இந்த மாதிரி ஃபியர், ரெஸ்ட்லெஸ்னஸ், அடுத்தது வந்து ஆங்கர். நெக்ஸ்ட் இஸ் ஆங்கர். ஏன் ஆங்கர்? ஆங்கர் வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பிள்ளைங்களை கண்டுபிடிக்கலாம். பிடிக்காத செய்ய சொல்லுங்க. when they are not liking things பண்ண சொல்லுங்க. ஒரு சின்ன டவல் இருந்தா போவோம், தண்ணி இருந்தா போவோம். பிடிக்கல, பிடிச்சுக்கிட்டுமே. ஒரு மலையே இருக்கட்டும், ஒரு பிரச்சனை கிடையாது. பார்த்துக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் ஆங்கருங்க? இஷ்டம் இல்லை. நல்லா உட்கார்ந்து இருந்தோம், நல்லா சாப்பிட்டு இருந்தோம். நாங்க கேட்டதுங்க, அந்த அடிமை தடுத்து சொன்னா அவங்க ஜெயிச்சு எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துருக்கலாம். அதை விட்டு இங்க கிளம்பி போனா எங்க போட்டுருந்தாங்க. அதுல ஒரு போனவரு நல்லா ஒரு நல்ல தோப்பு துறவுல போயிட்டா பரவாயில்ல, எடுத்தோடனே வடாந்தோம். வடாந்தத்துக்கு போகும்போது ஒண்ணுமே இல்லை. அங்க எல்லாம் கடை இருக்குது, எல்லாமே இருந்துச்சு. அடிமை தான், ஆனா எல்லாமே இருந்துச்சு அங்க. இங்க என்னன்னா ஒண்ணுமே இல்லை. சரி சொல்லுவோம். ஆங்கர், ஏன்னா இஷ்டம் இல்லை. ஃப்ரஸ்ட்ரேஷன், இது பிடிக்காது, அது பிடிக்காது, இது சின்ன சின்ன காரியம் பேசாது. பிகாஸ் ஆங்கர் மைண்ட்ல, பிகாஸ் he does not want to do the work of God. புரிஞ்சுக்க, because you don't want to. தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா அவருடைய அன்பு அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருக்காக. Praise the Lord. The fourth one is என்னன்னா soul, desperate. எங்க எந்த இடத்துக்கு கடைசியத்துல வரும்? வாழ்க்கைய வாழ்றமா? இது ஒரு இது ஓகே, ஏதோ போட்டோம், யூ கெட் இன் தட் ஃபைனலா கொண்டு வருவோம். இதெல்லாம் உடைக்கும். இது எல்லாமே தேவனுக்கு விரோதம் தான். ஆமென். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, few points கொடுக்கிறேன், அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வசனத்துல போட்டு போயிடலாம். ஓகே, உங்கள் ஜெப வாழ்க்கையை விட உங்கள் தேர்வுகள் உங்கள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். Your choices will influence you more than your prayer life.
உங்க ஜெப வாழ்க்கையை விட உங்கள் தேர்வுகள் உங்கள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமா. Your choices. Another choices you have to be very careful. Your choices will influence your life and destiny more than your prayer life. உங்கள் ஜெப வாழ்க்கையை விட உங்கள் தேர்வுகள் உங்கள் வாழ்க்கையையும் உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்வதையும் அதிக அளவில் பாதிக்கும். Because your choices. நீங்க மேலெடுக்கிற தேர்வு. ஆமா. What is your choice? நீங்க என்ன எடுக்கிறீங்க? அந்த சத்தியத்தை எடுக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு பிரியமானதை எடுக்கிறீங்களா? அதுதான் இங்க. அது என்ன பண்ணணும்னா தாக்கத்தை உண்டாக்கும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. இந்த தாக்கமானது உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், வாழ்க்கையை பாதிக்கும். Your choices. நீ என்ன ஜெபம் பண்ணாலும் நல்லா புரிஞ்சுக்கீங்க. எவ்வளவு வேணா ப்ரே பண்ணுவீங்க. When it comes to choice, உங்களுக்கு பிரியமானதை எடுக்கிறீங்க. புரியுதா? ஜெபம் பண்ணேன், ஃபாஸ்டிங் போட்டேன், எல்லாம் பண்ணேன், டெய்லி ஜெபம் பண்ணேன், இது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணேன், எல்லாம் கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டு தீர்மானம் எடுக்கிற இடத்துல, சாய்ஸ் எடுக்கிற இடத்துல என்ன ஆகுது? எனக்கு என்ன ஆகும்? சொல்லுவோம். அப்போ என் ஜெபம் என்ன ஆயிருந்தாங்க? வீணா போகுது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் அரண்களை உடைக்கணும். அரண்களை உடைக்கணும். தேவனை அதிக விரோதமா இருக்கிற அரண்களை உடைத்து ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாயிண்ட் நான் பேசினேன், பட் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், ஊழியம் அல்லது நற்கிரியைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுக்கு உகந்த செயல்களை செய்வதாக எண்ணி மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடையும். ஏன்னா ஒரு காரியத்தை செய்யும் போது மைண்ட்ல யூ ஆர் ஹாப்பி. ஆனா உண்மையில் அவை அவருக்கு பிரியமானவை என்று நீங்கள் நினைக்கிறது மட்டும்தானே தவிர you don't know that he is doing it. ஏன்னா எனக்கு இது தெரியும். எனக்கு ஏன்னா இது வந்து சொல்லணுமா godly இதுல இது இருக்கு, ஆட்டுடைய வசனத்துல இருக்குது, இப்படி சொல்லி போறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அதுக்காக உங்களுக்கு மத்திய 7ஆம் அதிகாரத்துல 21 ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்டார்டிங்கை கரெக்ட் பண்ணிடுங்க. 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அன்றி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பது இல்லை. திட்டவட்டமா சொன்னாரா? ஆண்டவர் சொல்றாரு, இயேசு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்க நோ டிஸ்பியூட்டிங். இது அவருடைய வார்த்தை. என்னை நோக்கி கூப்பிடுறவன் இல்லை. Not to him who calls on me, but he who does the will of my Father. Very clear. He who does the will of my Father. என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். ஆமென். அடுத்த ஒரு வசனம் அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 23ஆம் வசனம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நல்லா பாருங்க. ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்போ திருப்தி அடையாதீங்க. ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு எதையாச்சும் செய்யணும். நான் சொல்லிக் கொடுப்பேன், நீங்க எதையாச்சும் செய்யாதீங்க, அவர் சொல்றதை செய்யுங்க. ஏன்னா எதையாச்சும் செய்யும் போது நான் திருப்தி அடைஞ்சிடறேன். நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, they're doing work, ministry. அந்த டைம் கிடைக்கும் போது டைம் அப்போ அந்த நேரத்துல வந்து செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா திருப்தி அடையாதீங்க. ஏன்னா அந்த தேவன் உங்களுக்கு எதிர்பார்த்தது அது இல்லை, உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது வேற. அதான் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் சித்தத்தை செய்கிறவன். அப்போ there's a purpose. He sent me with a purpose. If I don't fulfill the purpose, how can I enter? இவ்வளவுதான். தேவ சித்தத்தை செய்யாம உலகத்துக்கு ஓகே, நான் திரும்ப சொல்றேன், உலகத்துல எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க, நல்லா இருக்கும். ஆனா எவ்வளவு காலம் வாழ போறீங்க? எடுத்துக்கோமா, 90 100 கூட கொடுத்துருங்க, நான் வச்சிருக்கேங்க, 100 ஏத்துக்கு வாழ்றேங்க. ஓகே, அப்புறம் நித்தியம் வாழ போறேன். ஞானம் உள்ளவனா பாருங்க.
எதுக்கு கவனம் செலுத்தணும்? அதை பார்க்கல, அதனால இல்லைன்னு சொல்லிடாதீங்க. என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னா அவர் ராஜ்யமும் இருக்கிறது. இல்ல கிறிஸ்தவமே இல்லை. இயேசு உயிரோடு இருக்காருன்னு சொல்லி விசுவாசிக்கணும், கிறிஸ்தவமே இல்லை. அப்ப அவரு சொல்லிட்டு போனாரு, நான் போய் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், வீடு ஆயுதம் பண்ணி நான் வந்து அழைத்து சொன்னேன். நீங்க என்னுடைய தகப்பனுடைய வீட்டுல என்ன இருக்கு, சொன்னாரா இல்லையா? அப்ப சத்தியம் தானே. If I believe that he's alive, then I have to believe this also. அவர் உயிரோடு இருக்காரு நான் விசுவாசித்தால் இதையும் நான் விசுவாசிக்கணும். ஆமென். கர்த்தர் சொல்றார். இன்னொரு வசனம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மத்தேயு 12:50. பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரியும் glory தாயுமாய் இருக்கிறான் என்றார். சோதரம். அல்லேலூயா. சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மறைக்கலாம் எதுவுமே. நீங்க அப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க, எல்லாம் உண்டு இந்த பூமியில. ஆனா பரலோகத்துக்கு இல்ல. பரலோகத்துக்கு என்ன போகணும்னா தெளிவா சொல்றாரு, மருத்துவத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு. அப்புறம் எங்க நிக்கணும்? பிதாவின் சித்தத்தை செய்தாதான் I have a close relationship with him. He will call me a brother, mother, sister, father. எல்லாம் கூப்பிடுவாரு. Praise the Lord. அந்த ரிலேஷன்ஷிப்ல கூப்பிடுவாரு. இப்ப அப்படி இல்லை. He loves everybody. He loves everybody. மாத்திராதீங்க. எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் வந்ததே ஜீவனை கொடுக்கிறதுக்கு. எல்லாரும் நேசிக்கிறார். ஒரு கூப்பிட்ட குரலுக்கு சமீபமா இருக்கிறவர். ஆனா அவர் உங்களை பார்த்து கூப்பிடணும்னா my son, my brother. இவர் வானம் திறக்கப்பட்டு எப்போ ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது தகுதியாக இருக்கிறது. ஜீசஸ் தேவகுமார் கீழ்ப்படிந்த பொழுதுதான் வானம் திறப்பு. தேவ சித்தம், because God has orchestrated everything. இப்படிதான் வச்சிருக்காருன்னா இப்படி போய் தான் நீங்க ஜெயப்படுத்த. வனாந்திரத்துல கடந்து போனாதான் நீங்க பாலும் தேடி ஒரு தேசத்துக்கு போக முடியும். என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரனும் தாயும் சகோதரியுமாய் இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா பிதாவின் சித்தம் சொல்லிட்டு. So how do I know the will of God? There are only two ways to know. Any other way, be careful. There are only two ways biblically. Number one, the word of God. தேவனுடைய வார்த்தை. அதனால தேவனுடைய வசனத்தை வார்த்தை அதிகமாய் படிக்கணும். You must know the word of God. அதான் சத்தியம். புரியுதா உங்களுக்கு? ரைட். இன்னொரு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தப்படும். By the Holy Spirit. Through the Holy Spirit. By the word of God you will know the will of God. Through the Holy Spirit you can know the will of God. தேவ சித்தத்தை இருக்கு. சரிங்களா? ரைட். சிம்பிள் அது. சரி. Now to transform, நீங்க மறுரூபம் அடையணும்னு சொன்னா you have to engage the truth. சத்தியத்தோட கூட நீங்கள் இசைந்தால்தான் நீங்கள் மறுரூபம் அடைய முடியும். ஏன்னா சத்தியம் தான் உங்களை பார்க்க முடியும். See, there are few statements we normally make. நான் எனக்கு மைண்ட்ல வந்து ஒரு போட்டேன். நீங்க ஜாக்கிரதை. It's a kind of a spirit இதெல்லாம். என்ன சொன்னா I feel like நான் என்ன சொல்றது, நான் இப்படி வரும். I feel like இப்படி யோசிக்கிறேன், நான் இதை உணர்றேன், நான் இப்படி உணர்றேன், நான் நினைக்கிறேன், நான் யோசிக்கிறேன், நான் சொன்ன பத்தி அதே மாதிரி நடந்துச்சு இல்ல. அடுத்தது வந்து எனக்கு அப்பவே தெரியும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஆஃப் தி லார்ட். இது எல்லாமே there's a spirit behind, the spirit of error. தேவனை அறிகிற அறிவுக்கு உள்ள கொண்டு போகணும். Praise the Lord.
இதெல்லாம் இப்ப என்ன சொன்னா be very careful of what you speak. Let your yes be yes, your no be no. Don't go beyond that. இதை கற்றுங்க. சரிங்களா? யோவான் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. John 15:19. அவர்களும் சத்தியத்தினாலே if you were of the world, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்துக்குரியவராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்? உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலே நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலே உலகம் உங்களை பகைக்கிறது. உங்களை எங்க தெரிந்து கொண்டேன்? உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டேன். ஆகினால என்ன பண்ணும்? உலகம் என்ன பண்ணும்? So don't expect the world to love you. Praise the Lord. உலகம் என்று சொல்லும்போது ஞாபகத்துக்கு கொள்ளுங்க. உலகத்துல இருக்கிற மாம்சத்துல இருக்கிறவங்க உலக அந்த வாழ்க்கை அப்படியே அதே ஊழிப்பெருக்க இந்த இப்படிப்பட்டது அல்லது உலக பழக்க வழக்கங்கள் இந்த உலக என்ன சொல்றது ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. Because you are thinking, you are talking, everything will be a different one. ஏன்னா நீங்க பரலோகத்துக்கு பேசுறீங்க. There's nothing called a tradition for you. There's only one thing, the word of the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன ஆகும் சொன்னா இந்த உலகத்துக்கு ஏன்னா நீங்க உலகத்துல இருக்கிறீங்க. If you try to please the world, you become enemy of God. Praise the Lord. If you try to please the world, you have to hate the world. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் காரியங்களை என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். இல்ல. கர்த்தர் என்ன சொல்றாரு? What is God telling me? Praise the Lord. What is God doing in my life? Surrender. Praise the Lord. எப்பவுமே உங்க மனதில ஞாபகம் வச்சுக்கீங்க. அரணை உடைக்கணும். அரணை உடைச்சாதான் ஏற்கனவே ஒரு வசனத்துல இருக்குது உடைக்கிறதுக்கு. அது உடைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுடைய தேவ திட்டத்தை செய்யாது உங்களை விடாது. Praise the Lord. கர்த்தர் சொல்றார். 3 things are very important in the world when you are living. Separation, integration, transformation. பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இணைக்கப்பட்ட வாழ்க்கை, மறுரூபப்பட்ட வாழ்க்கை. 3. செப்பரேஷன், இன்டகிரேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, இணைக்கப்பட்ட வாழ்க்கை, மறுரூபப்படுத்த வாழ்க்கை. இந்த 3 அனுபவம் உங்களுக்கு வேணும். இந்த 3 அனுபவம் வேணும் உங்களுக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. சரிங்களா? சோ செப்பரேஷன் என்னது? உலகத்திலிருந்து உங்களை கர்த்தர் பிரித்திருக்க உலக வழக்கங்கள், மாம்சத்தின் காரியங்கள், பாவங்கள், பிசாசுகள் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? சுயத்திலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்திருக்கு. So you must know that you are a separated person. Number 1. இரண்டாவது இன்டகிரேஷன். சத்தியத்தோட கூட கர்த்தர் உங்களை இணைத்து கொள்கிறார். தேவனுடைய வார்த்தையில சத்தியத்துல கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? இணைக்கிறார். இன்டகிரேஷன். அப்போ சத்தியத்துல நீ இணைந்தால்தான் உங்கள் அரண்கள் முடியும். சத்தியத்தின் வழியில் சத்தியம் உங்களை விடுதலையாக்க போகலாம். சரிங்களா? ரைட். 3வது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவரை போல உருவாக்கப்படும். நிக்க முடியாது. விடுதலையாக்கப்பட்டு நிக்க முடியாது. அவரை போல. எனக்கு பூமியானது ஆஸ்வதிக்கப்படணும், ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படணும் அவரை போல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are the agents of transformation. ஆமா. மறுரூபப்படுத்துறதுக்கு அநேக மறுரூபத்துக்குள்ள கடந்து வருவதற்கு நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கணும். ஆமென். So your life is not for you. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களையே வச்சு ஓடாதீங்க. அநேக ஆஸ்வதிக்கப்படுவது கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்கப்பூர்வமான உங்கள் அழைப்பின் முன்னேற்றங்களை அடைய, ஆக்கப்பூர்வமான உங்கள் அழைப்பின் முன்னேற்றங்களை அடைய உங்கள் முடிவுகளை தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கும்படி பரிசுத்தப்படுத்துங்க. உங்க முடிவு, your decisions to make constructive destiny advancements, purify your decisions to be according to the word of God or the word of God compliant. அவருடைய வார்த்தையின்படி உங்கள் தீர்மானம் இருக்கணும். தேவ சத்தியத்தின்படி உங்கள் தீர்மானம். everything you take decision தேவ சத்தியத்தின்படி, வசனத்தின்படி இருக்கணும். ஆமென். சத்தியத்தினாலே பரிசுத்தப்படுத்தப்படுங்கள். be cleansed, be sanctified by the truth. வாசிக்கலாமா? யோவான் 17ஆம் அதிகாரத்துல 17 ல இருந்து 19. யோவான் 17ஆம் அதிகாரம் 17 ல இருந்து 19. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இது உங்களுக்கு வைக்க பெறாது. அடுத்தது
நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். So இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அங்க பாத்தீங்கன்னா சத்தியத்தினால என்ன பண்றோம்? பரிசுத்தமாக்கப்பட்டோம். வசனமே சத்தியம். அப்ப அந்த வசனத்தை எடுத்து வாக்கியம் மாறும் பொழுது என்ன பண்ணுது? பகுதி பரிசுத்தமாக்கப்படுது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்றாரு, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னை பரிசுத்தமாக்குகிறேன். அப்ப ஆண்டு என்ன பண்றாரு? தன்னை வந்து என்ன பண்றாரு? பரிசுத்தமா இது பண்றாரு. எதுக்கு? நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். இப்போ அவருடைய பரிசுத்தத்தை பெற்ற நான் மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும்? நான் பரிசுத்தமா இருந்தால்தான் அவங்க என்ன பண்ண முடியும்? வெளியே கொண்டு வரும். That's why holiness is needed. அது holiness ன்னு சொல்றது வாசனம். சரி, கரெக்ட். இப்ப இந்த சத்தியம் என்று சொல்லும் போது ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து இட்ஸ் a person. ஏன்னா இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இட்ஸ் a person. Praise the Lord. ஆமா, the word is a person. மற்றதிக அதாவது எல்லாமே நீங்க பார்க்கும் பொழுது ஞாபகம் வச்சுக்கங்க, இயேசு 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 இயேசு. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த சத்தியத்தை நான் வளரும் பொழுது என்ன பண்றேன்? இயேசுவை போல மாறுகிறேன். இவ்வளவுதான் ரகசியம். ஏதோ ஒரு டக்குனா அப்படி இல்லை. இந்த ட்ரூத், you're living the truth, your life is according to the truth. சத்தியத்தின்படி உங்க வாழ்க்கை மாறும் பொழுது இயேசுவை தரித்துக் கொண்டே வருகிறேன். இதை பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்யும். ஆமென். The Holy Spirit. ஏன்னா அவர்தான் என்னை மறுரூபப்படுத்துகிறார். தேவ சாயலாய் என்னை மறுரூபப்படுத்துகிறார். சத்தியத்தின்படி. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Okay, breaking the strongholds. Okay, அரண்களை நிர்மூலமாக்குவது. இப்ப நிறைய காரியம் நம்ம பார்த்தோம், நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்ம உடைக்கிறது. சரிங்களா? யோவான் 8:30 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். பிரைஸ் லார்ட். சோ இந்த அரண்கள் என்னன்னு சொன்னா பொய். என்ன பொய்? நான் அதை மெய்ன்னு நினைச்சிட்டு இது பெட்டர்னு சொல்லி அந்த பொய் என்ன பண்ண, ராங் தாட்ஸ், ராங் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? உள்ள போட்டுட்டேன். ஆமா, இந்த உலகம் என்ன சொல்றது கேட்டுக்கிட்டேன், என் மாம்சம் என்ன சொல்றது கேட்டுக்கிட்டேன், மத்தவங்க என்ன சொல்றாங்க கேட்டுக்கிட்டேன், எனக்கு இஷ்டம் என்ன இருக்கோ கேட்டுக்கிட்டேன். இதெல்லாம் கேட்டு 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 கட்டிட்டே இருக்கும். ஆமா, இப்ப உடைக்கிறதுக்கு என்ன சத்தியம். அப்போ வசனத்தை நான் என்ன பண்ணணும்? அதிகமா உட்கொள்ளணும். அப்ப இந்த வசனத்துல ஞாபகம், இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வசனத்தை எடுத்து தங்களுக்கு ஏற்ப மாத்துறாங்க. வசனத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வசனத்தை சொல்லுங்க இல்ல, ஆவியானவர் உங்களோடு கூட பேசணும். வசனத்தை ஆவியானவர் பேசும் பொழுதுதான் அதுக்கு பேர் தான் வந்துச்சுன்னா சத்தியம். பிரேமா, அந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். இல்ல சொன்னா இட் இஸ் வெரி ஈஸி சே. ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு ஒரு பெனிஃபிட், ஒரு வியாதி, இல்ல எனக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று வச்சுக்கோ, ஐம் கோயிங் த்ரூ. சரியா? இப்போ போயிட்டே இருக்கிற நான் ஒரு இடத்துல வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், இதை பார்த்தா டிஸ்பேர், ஆங்கர், லைனா வரும், கன்ஃபியூஷன்ல ஒரு இடத்துல வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா நத்திங் இஸ் சேஞ்சிங் ஃபார் மீ, நத்திங் இஸ் சேஞ்சிங். ஆனால் நான் ஜாப் பண்றேன், சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிறேன். என்ன லிட்ரலி ஐம் டூயிங் வச்சுக்கோங்க, பொய் கிடையாது, ஐம் டூயிங் அண்ட் நத்திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மீ. இப்போ என்ன பண்ணுறது? கடைசியில் எங்க வந்துட்டா யார் இருக்கா? நான் என்ன பண்ண முடியும்? அவங்க தானே வந்து பண்றாங்க, ஃபைனலாக தான் வருவேன். ஏன்னா ஐ ப்ரே, ஐ ஃபாஸ்ட், டங்ஸ்ல பேசிட்டேன், விசுவாசம் அறிக்கப்பட்டேன், ஜம்ப் பண்ணதுக்கும் வெளியே போயிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஃபைனல் எங்க வந்தேன்? கன்க்ளூஷன், நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் தான். இந்த பொய் போதும், நீ வாழ்க்கையில் வெளியே வர முடியாது.
Because it is you who have to come out. யார்கிட்ட கீ இருக்கு? இப்ப எங்க வந்து நின்றோம்? புரியுதா? This lie is enough for you, you will never come out. ஏன்னா தரணை கட்டினதே நான் தான், உள்ள போனது நான் தான், கதவு கூட்டது நான் தான். So what I should do? Humble yourself. கர்த்தர் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தர் சாபத்தை கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தரை அழிக்கிறவர் அல்ல, கர்த்தருக்கு வேதனை கொடுக்கிறவர் அல்ல. தன் ஜீவனை எது கொடுத்தாங்க? நான் நல்லா இருக்கணும். இப்ப என்ன வந்துட்டேன்னா ஃபியர், கன்ஃபியூஷன், அப்புறம் டிஸ்பேர், anger, 4 things வந்துடும். Step by step it will come in, and finally I'll stand against God. So இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா humble. இப்போ my question, do God need me or I need God? I need God. I need God. Do God need me? To do His work on this earth, God needs So us. mutual. No, we need God for everlasting life and everything. He But needs God us, sir. needs us to do His work on this earth. Praise the Lord. So someone noted that both we need Him and He needs. So what is your standing? Same. ஒரு கேள்வி கேட்டால good. See, what you have to understand is the important thing you have to understand. I need God. If I am not available, God can use anybody. What is like that? It is not that God has to use me. I am not in that position. மனுஷனுக்கு தேவன் தேவை. தேவன் வேண்டுமானால் என்னை பயன்படுத்தலாம், இல்லை என்று சொன்னால் இன்னொருவரை பயன்படுத்தலாம். என்னை பயன்படுத்தி தான் ஆகணும் என்பது தேவன் தெரியல. ஆனா எனக்கோ நான் ரட்சிக்கப்படணும், அங்கே பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் எனக்கு அவர் தேவை. Don't forget this in your life. Now what happens is, in His mercy, because of His love, He wants to make me profitable if I'm available. அப்ப என்னுடைய foremost என்ன இருக்கணும்? எந்த சூழ்நிலையிலும் என்னை பெருமையாக்கும், என்னை தாழ்த்தும். It is not like இப்படி நான் என்ன சொன்னேன், பிள்ளைங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை கொண்டாடுறது போல நான் என்ன பண்ண முடியாது. என் சூழ்நிலையில நல்லா புரிஞ்சுங்க. When you are going through something in your life which is really it's been tough for you going through that, it's because there's something you are holding. Something எதையோ பிடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பிடித்தது என்னாச்சுன்னா ஜெபங்களுக்கு பதில் வராத காரணம் உங்க ஜெபங்கள் நல்ல ஜெபங்கள் என்ன இல்லை, உங்களுடைய மனநிலையானது இடம் கொடுக்க மாட்டேங்குது. மனநிலையானது தேவனுடைய வல்லமை இறங்குவதற்கு, கர்த்தர் மகிமைப்படுவதற்கு இடப்படாதபடிக்கு மூடி இருக்கு. You don't say that, he has to. No. I need you. நீர் எனக்கு தேவை ஆண்டவரே, இறங்கி வாங்க, இதனால முடியல, நீங்க இல்லாம you have to. இது களிமண், மறந்துடாதீங்க. You are not the creator. You can never be. It is only grace. கிருபை. நாம் நிர்மூலமாக இருப்பது தேவ கிருபையே. இன்றைக்கு அவர் முன்னாடி நிக்கிறோம்னு சொன்னா கிருபையே. Don't get beyond that. It is grace and grace alone. நான் நிக்கிறேன்னு சொன்னா கிருபை. நான் விழாதபடி காத்துக்கொள்றேன் கிருபை. Not because of my works. It can never be works in my life. அப்ப என்ன பண்ண சொன்னா I will surrender. No. எனக்கு பிடிக்கல, உங்க சித்தத்தை செய்வதுக்கு என்ன உருமாற்றுங்க, என்ன உடைங்க.
Remove things. வேண்டாம் எனக்கு. Yes, it's hard for me. It's okay. But I want to be like you. எடுங்க, உடைங்க ஆண்டவரே, விடுங்க ஆண்டவரே, இடிங்க ஆண்டவரே, கட்டுங்க ஆண்டவரே. ஆனா நீங்க தான் எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரி தாய் வேண்டாம். அவன் தான் பரலோகத்துக்கு போக சொல்றான். What is my relationship? See, I can call him whatever it is. I can call him whatever. And I don't know him. But what does he call me? அவர் என்னை எப்படி கூப்பிடுகிறார்? அதை சொல்லுவோம். You must be. அந்த closeness and intimacy, அவரோடு கூட இருக்கிற அந்த நெருக்கம் உங்களுக்கு தெரியணும். அந்த நெருக்கம் எப்படி தெரியுமா தெரியும்? கண்ணில் இருந்து கண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும். பிரச்சனை ஏன் ஊற்றுதுன்னு தெரியாது, ஊற்றிக்கொண்டே இருக்கும், உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். You still feel, God, I'm not faithful to you. People can say, oh, நீங்க என்ன நல்லவங்க, எப்படி ஆண்டவர்? I said, no. When you go stand in His presence, you will know. அந்த அன்புக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நம்ம ஒன்றுமே இல்லை. We are nothing. Go there. Closeness போக 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 வாயிலிருந்து என்ன வர ஒரு வார்த்தை கூட வேற்றுமையா வர முடியாது. ஏன்னா you know you are clay. நீ களிமண். கிருபையே அங்க போய் நின்னாதான் தெரியும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அந்த சரசங்களை உண்டாக்கினவர் என்னோடு பேசும்பொழுதுதான் தெரியும் நான் யார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த அரண்களை கற்றுக்கணும். ஏன் அரண்கள் அதிகதான் நாம் சொல்லி கொடுத்தோம். இப்ப கண்டு நம்ம என்ன பண்ண சொன்னா, சத்தியத்தை கொண்டு வசனத்தை படிக்காம நான் திரும்ப சொல்றேன், தேவ ஆவியானவர் உங்களுக்கு அந்த வசனத்தை எடுத்து கொடுக்காம உங்களால் அரண்களை நிர்மூலமாக்கவே முடியாது. You will be always righteous in your sight. அது ஆபத்து. வேண்டாம். Never, never. Humble yourself. Humble yourself. பாருங்க, பிள்ளைகளை சந்திச்சு வந்தாங்க. அவங்க தாயும் தகப்பனுக்கு ஊழியக்காரர் இருந்துட்டாங்க. The young people, they have to now run the ministry. They don't want to do. சரி தெரியல ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ கேட்ட கேள்வி தான், இந்த மாதிரி இறந்துட்டாங்க. I was in a training. God gave me a job. நல்லா போயிட்டு இருந்தேன். அம்மா இறந்துட்டாங்க. லீவ் கொடுத்தாங்க. ஒரு நாள் தான் கொடுத்தாங்க. அடுத்த நாள் நான் போகும் பொழுது அது பெரிய ஒரு யாரோ வந்து இஷ்யூ ஆக்கிட்டு அது வந்து போக வேண்டியதாக போச்சு. சட்டத்துக்கு போக வேண்டியதாக போச்சு. அன்னைக்கு போக முடியல. அது என்ன பண்ணிட்டேன், வேலையை விட்டு எடுத்துட்டேன். அந்த கருத்தை தான் எனக்கு கொடுத்தார். ஏன்னா அந்த எக்ஸாம்ல அவ்வளோ பேர் நூற்றுக்கணக்கான வந்த பொழுது நான் மட்டும்தான் தேர்வாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் மீ, இட் வாஸ் கிரேஸ். எல்லாம் சொல்லிட்டு நேற்று ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் சொன்னேன், ஏன்னா கவலைப்பட்டேன், யார் வந்து யாருக்கு தெரிஞ்சு. இட்ஸ் நாட் த ஒர்க் ஃபார் யுவர் காட் ஃபார், இட் இஸ் ஃபார் ஹிஸ் க்ளோரி. அவர் நீதி செய்கிறவர். அப்ளை ஃபார் அனச்சா நான் எவ்வளோ கேட்டுட்டேன். I went and I checked them like anything. I never made a mistake. This is what happened. அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை நாளைக்கு எங்களுக்கு அப்படி இப்படி. கத்த ஒரு நீதி செய்யணும்ல. திருடனதுக்கு 7 மடங்கு கொடுப்பாரு. இன்னொரு மாதிரி உன்னை உயர்த்துவார். நிச்சயம் பண்ணிக்கலாம். கத்தருக்கு சொல்றேன். ஏன் உங்களுக்கு சொல்ல வேறுபட்டேன். You must understand. Go with God. ஏன் மட்டும் கேட்காதீங்க. அடுத்தது கடந்து போவதற்கு யோசிக்காதீங்க. If God is leading you, go with it. It's only His desire, not yours. Amen. எல்லாம் அரண்ல உடைங்க. இப்படி அப்படி இல்லை. What you say about it. What you say about it. What you say. Thank you, Holy Spirit of God. கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்க்கலாமா? Thank you, Holy